டே 12 ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ள போலாமா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் பையனுக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா வந்துட்டு அவனோட மொத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குவிஸோட சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து ஆட் சோர்சஸ் கொடுத்து எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு இப்போ வந்து டெஸ்ட் ஃபார்மட் ஜென்ரலாக எப்படி இருக்கும், நமக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 லைன் ஆர் லைக் 4 லைன் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் இருக்கும், எலாபரேட் கொஷின் ஆன்சர் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு தகுந்த அப்படி வந்துட்டு ப்ராம்ஸை வந்து இதில் என்ட்ரு பண்ணிட்டு எனக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வேணுன்றதை வந்து கிளியராக நான் இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கொடுத்துருக்கிற அந்த ஸ்கோப்புக்குள்ள இருந்து கொஷின்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி வித் ஆன்சர் கீயோட வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த நோட் புக்கில் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்படித்தான் வந்துட்டு என்னோட ஹை ஸ்கூலரை வந்து டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணேன். ஸோ 2 முறை கொஷின்ஸை ஜென்ரேட் பண்ணி 2 டெஸ்ட் எடுத்தான். ஐ திங்க் ஹீ டிட் அமேசிங்லி வெல் இன் ஹிஸ் ஆக்சுவல் எக்ஸாம்ஸ். இன்னும் ஸ்கோர்ஸ் வரல. ஐம் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் ஸ்கோர்ஸ்.